ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இப்போ நான் அந்த பிரிட்ஜு காமிச்சேன் இல்லையா, அந்த பிரிட்ஜு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாளில் வந்து இந்த சிலை வந்து அங்கே கிடச்சிதான். ஸோ அந்த சிலையை தான் எடுத்து இவங்க வந்து இந்த இடத்துல வந்து இப்போ வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான முருகன் கோயிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறேன். தைப்பூசம் அன்றைக்கி நான் மெயின் ரோட்டில் போயிட்டுருக்கும்போது நிறைய பக்தர்கள் வந்து பால் குடம், அதுக்கப்புறம் அலகு குத்திலாம் நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க. இது என்னடா என்ன கோயில்னு தெரியாமல் ஒரு சந்து உள்ளே போனாங்க. நானும் சரி ஓகே இந்த கோயிலை நம்ம வந்து போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்தேன். ரோடெல்லாம் எதுவும் கிடையாது, ஒரு சந்துக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இப்போ நான் காமிக்கிற இந்த பிரிட்ஜு பார்த்துக்கோங்க. இந்த பிரிட்ஜு வந்து பொன்னேரி மீஞ்சூர் இடையில இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒர்க்கு வந்து ஒரு 2 வருஷமாக போய்கிட்டுருக்கு. ஸோ இது உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன இடம் இருக்குது. இங்கே தான் அந்த முருகன் கோயில் இருக்குது அப்படின்ட்டு வந்தேன். ஸோ இதுதான் அந்த கோயிலோட என்ட்ரன்ஸ். இப்போ ரீசெண்டாக வந்து இங்கே தைப்பூசம் கொண்டாடி இருக்காங்க. ஸோ அதனால் அந்த ஒர்க்கெல்லாம் இருக்குது. ஸோ இங்கே வந்து நிறைய பேர் இல்லை, நாங்கள் மட்டும்தான் வந்தோம். ஏன்னா இது வந்து அனப்பம்பட்டு அப்படின்ற ஒரு ஊர் உள்ளே இருக்குது. ஸோ இந்த கோயில் வந்து இப்போது இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ முருகர் வந்து நான் பார்த்துட்டு ரொம்ப ஷாக்கானேன். ரொம்ப சிரித்த முகமாக இருக்கார். நான் காமிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த முருகர். ஸோ இந்த முருகரை பற்றி இங்கே பக்கத்தில் விசாரித்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இப்போ நான் அந்த பிரிட்ஜு காமிச்சேன் இல்லையா, அந்த பிரிட்ஜு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாளில் வந்து இந்த சிலை வந்து அங்கே கிடச்சிதான். ஸோ அந்த சிலையை தான் எடுத்து இவங்க வந்து இந்த இடத்துல வந்து இப்போ வச்சுருக்காங்க. இந்த கோயில் வந்து 2 வருஷம்தான் ஆகுது. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த சிலை அங்கேருந்து கிடச்சி அதை இந்த ஊர் மக்கள் வந்து அதை எடுத்து இதை வந்து சாமி சிலையாக மாற்றி இங்கே வந்து இது வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஊர் மக்கள் தான் வந்து இந்த சிலையெல்லாம் எடுத்து இப்போ இங்கே கோயிலாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஊர் மக்கள் வந்து அவங்க சொந்த செலவுலையோ இங்கே உள்ள நிறைய பேர் நன்கொடையாளர்களை வச்சு இப்போ இந்த கோயில் கட்டிகிட்டு இருக்காங்க. அப்பயும் இங்கே சொன்னது என்னென்னா, இந்த ஒர்க்கு நடந்து கொஞ்ச நாள் ஆகுது, நிறைய செங்கல் தேவைப்படுது, நிறைய யாரும் இல்லை டொனேட் பண்ண அப்படின்றதுனால இப்போதைக்கு இதை அப்படியே வச்சுருக்கோம். நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கோம். ஸோ அதனால் கூடிய சீக்கிரமே இங்கே கோயில் வந்து கும்பாபிஷேகம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்குது. இந்த மாதிரி வேலை நடக்கும்போது அந்த சிலை கிடச்சி அந்த சிலையை வந்து இந்த ஊர் மக்கள் எடுத்து இப்படி கடவுளாக மாற்றி இங்கே வந்து கும்பிட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த இடத்தோட லொக்கேஷன் நான் கொடுக்குறேன். நீங்கள் யார் வந்து பார்க்கணுன்னாலும் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம்.